மோசே போய் ஆண்டோடைய சமூகத்துல 40 நாள் ஆண்டோடைய முகத்தை பார்த்து அவருடைய சமூகத்துல பேசிக்கொண்டே இருந்தன. என்னாச்சு? அவருடைய முகம் பிரகாசித்தது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர் இயேசுடைய முகத்தை தேடி அவரோட பேசி நெருங்கிட்டீங்கன்னா உங்க முகம் எப்பவும் பிரகாசிக்கும். அது எப்படி பிரகாசிக்கும் அப்படின்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இந்த சோகமா, துக்கமா, பயமா அப்படி இல்லாதபடி ஒரு மன மகிழ்ச்சி. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது முகத்துல தெரியும். இருதயத்தின் மகிழ்ச்சி முகத்துல வெளிப்படும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்காரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு, வாங்க ஆசீர்வாதமா நம்ம ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, நீ மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி சோகமா உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு என்ன காரியம், என்னப்பா வாழ்க்கை அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவருடைய முகத்தை தேட 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 உங்களுடைய முகம் பிரகாசிக்க எப்பவுமே சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுடைய முகம் மலர்ச்சியா இருக்கா? ஏன் வாடி போயிருக்குது? ஏன் துக்கமா தொங்குது, முகம் தொங்குது, கழுத்து தொங்குது? நிமிர்ந்து நில்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு, கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காருல.